ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிட்ஸ் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு க்ரோ பிளான்ட்ஸ், இண்டோர் பிளான்ட்ஸ் வித் கிட்ஸ்ன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னோட பெரிய பையன் சமத் கூட இருக்கான். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஹாய் சமர்த். ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிளான்ட் க்ரோ பண்ணுறோம். ஸோ என்னன்னு உனக்கு தெரியுமா? எஸ். கொஞ்சம் காமி பார்க்கலாம். இது ஸ்ட்ராபெரி. இது நம்ம எந்த இதில் பிளான் பண்ண போகிறோம் தெரியுமா? ஸ்ட்ராபெரிஸ் நம்ம எதில் பிளான் பண்ண போகிறோம்? இதில் பிளான் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோம் சமர்? பாக்ஸில் கேப்சிகம், ஸ்ட்ராபெரி, மினி ஸ்ட்ராபெரி, டொமேட்டோ, கேரட்டோ. இப்போ அந்த ரெண்டு கிட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேப்பர் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த 4 bunch ஆஃப் இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் 4 different சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 சாயில் பெல்லட். இப்போ இந்த 2 pellets வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு செப்பரேட் கண்டெய்னரில் வந்து 2 cups ஆஃப் ஹாட் வாட்டர்ன்றாங்க. அதாவது ஒரு லூக் வார்ம் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஹாட் வாட்டரில் இதை போட்டு டிசால்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த சாயில் லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 2 cups வந்து ஃபஸ்ட்டு இந்த கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கப்பு. ஸோ நான் ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த ஒரு கப்பில் செகண்ட் கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் சமர்? இந்த பிளாஸ்டிக் பவுலில் நம்ம இந்த 2 சாயில் பெல்லட் உள்ளே போட்டுட்டு தண்ணி போட போகிறோம். குட். இப்போ என்ன பண்ணுறீங்க சமர்த்? தண்ணி உள்ளே போடணும் சாயிலில். இப்போ சமர்த் பார்த்தீங்கன்னா 1 கப் ஊற்றிட்டாரு. இப்போ 2வது கப் தண்ணி ஊற்ற போகிறாரு இதில். ஸோ இந்த தண்ணி ஊற்றின பிறகு இந்த சாயில் லூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இந்த வாட்டர் வந்து கூல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது வந்து லூசன் ஆகி கூல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் கிட்டுக்கு போகலாம். இது நம்ம செகண்ட் கிட்லேயும் 2 pellets கொடுத்துருக்காங்க, சாயில் pellets. அதோட ஸ்ட்ராபெரி சீட்ஸ் இருக்குது. இப்போ வந்து அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டெயின் பண்ணுற பேப்பர். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 1 cup ஆஃப் வாட்டர்லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு வார்ம் வாட்டர் தான் போட சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 கப்பில் தண்ணி போட்டு அதை செப்பரேட் பண்ண பிறகு ஸ்லோவாக தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் வந்து அதை கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் கிட்ட வந்து சமர்த்து வச்சு நம்ம பண்ண வைக்கலாம். இப்போ 2 சாயில் பெல்லட்டை எடுத்து இந்த டப்பில் வச்சுட்டோம். இப்போ சமர்த் வந்து ஃபஸ்ட்டு 1 cup ஆஃப் வாட்டர், வார்ம் வாட்டர் ஊற்ற போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு சிட் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மிச்ச வாட்டர் வந்து ஸ்லோவாக ஊற்றி இதை டிசால்வ் பண்ணலாம். இது கையிலையும் நீங்கள் ப்ராசஸ் சீக்கிரமாக்கணும்னா கையிலையும் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்து சாயில் வந்து தண்ணியில் சிட் பண்ண வச்சு, அதே மாதிரி அது வெதர் வந்து இப்போது கூலாக இருக்கிறதுனால, மழை பெய்யறதுனால அது சீக்கிரமாகவே இந்த வார்ம் வாட்டர் வந்து கோல்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண சாயில். அதுக்கப்புறம் சமர்த் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரெடி பண்ண சாயில். ஸோ இது இப்படி இருக்குது. ஸோ 1 ஸ்கூல் ஆன பிறகு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கூல் ஆன பிறகு இது ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் அந்த 4 different சீட்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் வைக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணுவோம். இந்த மீன் டைம் இது இன்னும் கொஞ்சம் கூல் ஆகணும். கூல் ஆன பிறகு நம்ம வந்து எவ்வளோ முடியும் மெஷர் பண்ணிவிட்டு மீதி இதிலே வச்சு சீட்ஸ் நம்ம இதில் க்ரோ பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக இதுக்கு ஜெர்மினேஷன் டைம் என்னன்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 days கொடுங்க, 14 to 15 daysன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எதெல்லாம் வீக்காக இருக்கோ அதை வேற ஒரு பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான பிளான்ஸ் மட்டும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ்க்கு. மீன் டைம் சமர்த் வந்து ஸ்கூப் எடுத்துகிட்டு வர போகிறோம் அந்த சாயில் போடுறதுக்கு இந்த பாட்டில். ஸோ இந்த பாட்டில் வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் வெளியில் வரதுக்கு. ஸோ ரூட் வெளியில் வந்த பிறகு இதை நம்ம வந்து நம்மள்கிட்ட இருக்க சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்ஸ் இருக்குது, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இட் க்ரோஸ் மோர் நம்ம வந்து பெரிய பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சமர்த் வந்து கார்டனிங் ஸ்கூப் எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ நம்ம வந்து சாயில் வந்து ஒரு பாட்டுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ சமர்த் வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறான். ஸோ பாட் நம்பர் 1 நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து பாட் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ பாட் 3க்கு வந்து சாயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்பர் 4க்கு வந்து சாயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம வந்து கப்ஸில் ஈக்குவலாக சாயில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு சாயிலையும் நம்ம வந்து அந்தந்த சீட்ஸை ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது
ஒன்றையும் போட்டு வச்சுட்டு நம்ம எந்த சீடு எந்த பாட்டில் போடுறோம்னு சொல்லிட்டு அதோட கவரையும் அதில் வந்து லேபிள் மாதிரி ஒரு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதை பிளான் பண்ணது கேரட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக்ஸ் வச்சு கொஞ்சம் ஏர் போகிற அளவுக்கு ஒரு கேப் ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ சமர்த் அதில் வந்து கேரட்டோட சீட்ஸ் உள்ளே போட போகிறோம். அதோட ஹெல்ப்பால் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லேபிள் வந்து செல்லோ டேப்பால் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பாட்டில் நான் போடுவா போடுறியா? நீ ஹோல்ட் த பாட். அம்மா ஹோல்ட் பண்ணுற, நீ ஸ்டிக் பண்ணுறியா? நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக இது கேரட்னு நம்மளுக்கு இப்போ தெரியும். அடுத்து உனக்கு என்ன சமத் பிளான் பண்ணணும்? டொமேட்டோ. ஓகே, நம்ம டொமேட்டோ சீட்ஸ் எடுப்போம். ஸோ இதுதான் டொமேட்டோ சீட்ஸ். இதில் நேம் கொடுக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் ஸ்டில் மிச்ச மூணத்தில் நேம் கொடுத்ததுனால இதான் நம்ம டொமேட்டோன்ட்டு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியதான். இப்போது செகண்ட் பாட் எடுத்தாச்சு. இதுதான் கொஞ்சம் இது வந்து வெட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே ஸ்டிக் பண்ண முடியல. பட் இந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம லேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணி இதில் ஒட்டிக்கலாம். நம்ம போன தடவை பண்ண மாதிரியே ஃபோக்ஸில் கொஞ்சம் வந்து சாயிலை இது ஸோ நம்ம ஏர் மேக் பண்ண போகிறோம். அதான் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம சீட்ஸ் போடலாம். இப்போது சமர்த் வந்து குழை டூவுட் கிட்டதுனால நம்ம சமர்த்துக்கு வந்து இந்த ஃபோக்ஸ் கொடுத்து நம்ம ஏர் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா இங்கே சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸை ஒன்று ஒன்றா சமர்த்து எடுத்து இந்த சாயிலில் போட போகிறோம். டைனி கடைசி சீட் நான் இந்த இடத்துல போட்டுடுறேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஒரு சின்ன லேயர் ஆஃப் சாயில் மட்டும் இது மேலே போட்டு வச்சு நம்ம மூட போகிறோம். அப்போ தான் வந்து அதுக்கு கரெக்டான அட்மாஸ்ஃபியர் அண்ட் ஆம்பியன்ஸ் இருக்கும் வளரத்துக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஆமாம் சமர், நம்ம இப்போ டொமேட்டோ பிளான்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பிளான் பண்ணலாம்? கேப்சிகமா இல்லை ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராபெரியோட சீட்ஸ். ரொம்ப டைனியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் போடுவோம். மீதி அது எதெல்லாம் வருதோ அதை வந்து ஸ்ட்ராங்கானதை மட்டும் இந்த பிளான்ட்டில் வச்சுட்டு, இந்த பாட்டில் வச்சுட்டு, மீதியெல்லாம் வந்து வேறு வீக்கானதெல்லாம் மிச்சம் இதில் நம்ம மாற்றிடலாம். சரிங்களா? இப்போ சமர்த் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டுட்ருக்கான் பாட்டில். மீதி அப்படியே நான் அதில் போடுறேன். ஸோ நம்ம இந்த செட்டோட கடைசி இது வந்துட்டோம். ஸோ ஃபோர்த் சீட் அது வந்து கேப்சிகம். ஸோ கேப்சிகம் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபோக்ஸ் வச்சு ஏர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்பேஸ் ஃபார் த பிளான்ட்டோட சீட் போடுறதுக்கு. இப்போ சமர்த் வந்து ஒரு சீடையும் அதில் உள்ளே போட போகிறான். கடைசி சீட் மட்டும் நான் போடுவேன். தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட போகிறோம். இது ஸோ நம்ம சீடு இதில் போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு லேயர் ஆஃப் டாப் கோட் ஆஃப் சாயில் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடும். சின்ஸ் இது வந்து ரொம்ப வெட்டாக இருக்கிறதுனால ஸ்டிக்கிங் வந்து எந்த பிளான்ட்ன்றது கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம கேமார்ட் இல்லை திருப்பி பன்னிங்ஸ் போனாலே அதுக்கான கார்டு மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ எந்த பிளான்ட் எது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வச்சே நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இந்த 4 பாட்ஸ் ரெடி. நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஸ்ட்ராபெரி வந்து டின்னில் வந்து பிளான் பண்ண போகிறோம். இப்போ வந்து அது நம்ம நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, இன்னும் கொஞ்சம் ஹெட் போகலான்னு சொல்லிட்டு என்னோடய பிளாஸ்டிக் பாட்ஸில் ஏற்கனவே நம்ம சர்வ் பண்ண அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டையும் அதிலே வச்சுட்டேன். ஸோ இப்போ செடி முளைச்ச பிறகு நம்ம வெறும் அதில் சாயில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து பிளான்ட்ஸ் இதிலே க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது நல்லா ஃபுல் ப்ளூமில் வராச்சா நான் வந்து ஒரு பெரிய பாட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பிங்க் டின் பாட் எடுத்தாச்சு. இப்போது இதில் இருக்கிற மட்டை வந்து இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சீட்ஸை வந்து இந்த பாட்லேயும் நான் தனியாக இது ஒரு சின்ன ஒரு கப் இருந்துச்சு. ஸோ இதில் போட போகிறேன். இதில் போட்ட பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாயில் வச்சுருக்கு, அதை கவர் பண்ணியிருக்கு.
ஸோ இது ஜெர்மினேட் ஆகி வெளியில் வந்த பிறகு நம்ம வந்து வேற ஒரு பாட்டுக்கு மாற்றிடலாம். லெட் மீ சோ த சீட்ஸ் அண்ட் தென் I'll get back to you. ஸோ நம்ம ஃபைனலாக இதை பாட் பண்ணிட்டோம். பிளான்ட் சீட்ஸ் உள்ளே வச்சுட்டு இது மேலே சாயில் கவர் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எல்லா பிளான்ட்ஸையும் வந்து ஒரு சைட் ஆஃப் த ஹவுஸில் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து இது வந்து என்னோடய வுடன் டெக்கில் ஒரு ஓரமாக நான் வச்சுருக்கேன். இது ஜெர்மினேட் ஆகிற வரைக்கும் இது இங்கே தான் இருக்க போது. அது இல்லாமல் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சாயில் ட்ரையாக இருக்கும் போதோ இல்லை பார்க்க ரொம்ப லைட் அண்ட் க்ரஸ்டியாக இருக்கும் போது மட்டும் நீங்கள் வாட்டர் ஊற்றினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் ஃபார் அஸ் ஸ்ட்ராபெரி நீங்கள் வந்து ஜெர்மினேட் ஆன பிறகு வேறு பாட்டில் மாற்றிட்டு ஹாஃப் ஸ்ட்ரென்த் ஃபர்டிலைசர் அதில் போட சொல்கிறாங்க. ஸோ தட் அது நல்லா வளரும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த பிளான்ட்டெல்லாம் பாட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த திருப்பி நம்ம செடிக்கிட்ட எப்போ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 14 to 21 days கழிச்சு தான் வந்து இதை நம்ம வந்து வெளியில் ஜெர்மினேட் ஆகி வந்திருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து சமர்த் வந்து இது ஜெர்மினேட் ஆன பிறகு இந்த பிளான்ஸ் எல்லாம் வேற ஒரு பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்காட்டா சமர்த்? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீ செடி ரெகுலராக தண்ணி ஊற்றுவியா? எஸ். ஏன் நீ இது ரெகுலராக தண்ணி ஊற்ற போகிற சமர்த்? ஏன்னா பிளான்ட் வளரணுமே சாப்பிட. ஓகே, நீ சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிற. பட் இது வந்து உன்னோட பிளான்ட் தானே, அதனால தான் நீ வளர்க்குற. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தி நெக்ஸ்ட் டைம் கிட் சீரீஸில் வில் see you later. Bye. Bye.